மனசெல்லாம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வரதன் வரலட்சுமி கிட்ட நாளைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நீ மட்டும் உன் அக்கா கூட பேசின அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு போக வரலட்சுமி அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம வானதி கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு நீ கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டா உன்னை பார்க்குற சாக்கிலேயே நான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். எப்படியும் அக்காவும் நந்தினியை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் அக்கா கூட எப்போ போல் பேசிக்கிட்டே இருக்கலாம். நீ கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கரிகாலம் மாதிரி ஒரு பையன் கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. கரிகாலம் அப்படியே என் அண்ணன் குடத்தோட பிறந்திருக்கான் அப்படின்னு கரிகாலனை பற்றி ரொம்ப பெருமையாக பேச இதெல்லாம் கேட்டு வானதி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அருள் நந்தினிக்கு கால் பண்ணி பரிகாரம் பண்ணுறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனாலும் நந்தினிக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஜாதகத்தை பொருந்தலன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது, நாம் நினைக்கிறது நடக்குமா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு நந்தினி ஃபீல் பண்ண அருள் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கல்யாணி அருளோட அப்பா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இருந்தும் நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவர் கல்யாணி கிட்ட, சரி நம்ம 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாளாவது நீ என்கிட்ட சண்டை போடாமல் இருந்திருக்கியா? அப்படி இருந்தும் 30 வருஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே பாரு, இதை பற்றிலாம் பேசாத, எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. நாளைக்கு நாம் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கல்யாணி நீங்கள் வேணா போய் பண்ணுங்க, நான் நாளைக்கு கோவிலுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்தாவா வராட்டி போ, நாங்கள் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கல்யாணி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க தம்பிக்கிட்ட இதை சொல்ல, அக்கா நீ எதுக்காக தேவையில்லாமல் மாமா கிட்ட சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நீ வரமாட்டேன்னு சொல்லியிருக்கல, நாளைக்கு நீ கோவிலுக்கு வர, ஆனால் அங்கே பரிகாரம் நடக்காது. அந்த பரிகாரத்தை இந்த தம்பி எப்படி நிறுத்துறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிட போகுது அப்படின்னு கல்யாணி பயப்பட, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ பரிகாரம் பண்ணுற அந்த கோவிலுக்கு நீ வர, நான் அந்த பரிகாரம் பண்ண விடாமல் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் கரிகாலன் ரொம்ப பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அருள் ஒரு பக்கம் அவரோட ஷர்ட்டை தேடி கரிகாலனோட ரூமுக்கு வர, அவரோட ஷர்ட் காணும்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கரிகாலன் மட்டும் கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்து அருளோட தங்கச்சி அருள் கிட்ட சொல்றாங்க, அண்ணா கரிகால அண்ணாவை கவனிச்சியா? இவ்வளோ நாள் கரிகால அண்ணா கண்ணாடி முன்னாடி நின்று நீ பார்த்துருக்கியா? ஆனால் இன்னைக்கு என்ன கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல இது நான் கவனிக்கவே இல்லையே, என் ஷர்ட்டு காணோன்னு தேடிட்டு இருந்தேன், அதில் கவனிக்காமல் விட்டுட்டேன், என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கானே அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.